கர்த்தர் ஒருவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. May all glory be to God's holy name today. 2024 ஜூலை மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. This is the month of July 28th, the year 2024. This is the Sunday morning. இயேசுவின் நாமத்தினால் இந்த செய்தி கூடாக நம்மை கண்டு கொண்டு மனம் திரும்ப கிருபை செய்வீராக. In the name of Lord Jesus Christ, let us recognize and let us repent through this message. ஆமென். Amen. என்னுடைய பிரசங்க தலைப்பானது The topic of my message today is வழக்கும் காரணமும். God's case against Israel and its cause. நம் ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். Our God is faithful yesterday, today and forever. நாம் நிர்மூலமாகவில்லை. We were not destroyed. இஸ்ரவேலருக்கு எதிரான தேவனுடைய வழக்கை பார்ப்பதில் நம் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். Let us examine our lives by analyzing God's case against the people of Israel. முதலாவது குறிப்பு, As my first point, தேவனுக்கு எதிராக கலகம். rebellion against God. ஏசாயா 1 2வது 3வது வார்த்தைகள். The book of Isaiah chapter 1 verse 2 to 3. வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். For the Lord has spoken, I reared children and brought them up, but they have rebelled against me. மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னனை அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். The ox knows its master, the donkey its owner's mantle, but Israel doesn't know, my people do not understand. கவனியுங்கள். Listen, தேவனை விட்டார்கள். they abandoned God. இரண்டாவது பின்வாங்கி போனார்கள். 2 they backslided. மூன்றாவது முரட்டாட்டம் நிறைந்தவர்களாக வாழ்ந்தார்கள். 3 they lived their life ruthlessly. நம் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? How do we live our lives? ஆராய்ந்து பார்ப்போம். Let us meditate ourselves. இரண்டாவது குறிப்பு, As my second point, நன்றி அற்று வாழ்ந்தார்கள். they lived without any gratitude. உபாகமம் 32:6. The book of Deuteronomy chapter 32 verse 6. விவேகமில்லாத மதிக்கட்ட ஜனங்களே, இப்படியா கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள்? உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா? உன்னை உண்டாக்கின உன்னை நிலைப்படுத்தினவர் அவர் அல்லவா? Is this the way you repay the Lord, you foolish and unwise people? Is he not your father, your creator, who made you and formed you? உலகத்தார் மாதிரி நன்றியற்றவர்களாய் வாழ்ந்தார்கள். They lived an ungrateful life like the people of the world. ரோமர் 1:21. The book of Romans chapter 1 verse 21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. For all that they knew God, they neither glorified him as God nor gave thanks to him, but their thinking became futile and their foolish hearts were darkened. அவர் தேவ பிள்ளைகளும் அவர் தான் தேவன் என்று அறிந்தும் மகிமைப்படுத்தவில்லை. They did not glorify God. தேவன் என்று அறிந்தும் ஸ்தோத்தரிக்கவில்லை. Even though he is God, they did not praise him. சிந்தனையினாலே வீணரானார்கள். They became wasteful in their thinking. மூன்றாவது குறிப்பு, As my third point, தேவனுடைய சிட்சிப்பில் பலன் இல்லாமல் போய்விட்டது. there was no use in God's disciplining them. ஏசாயா 1:5-6. The book of Isaiah chapter 1 verse 5 to 6. இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமாய் இருக்கிறது. Why should you be beaten anymore? Why do you persist in rebellion? Your whole head is injured and your whole heart afflicted. உள்ளங்கால் தொடக்கி உச்சன் தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணம் உள்ளது. அது சீல் பிதுங்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. From the sole of your foot to the top of your head there is no soundness, only wounds and welts and open sores, not cleansed or bandaged or soothed with olive oil. வேதனைத்தான். It's a tragedy. கவனியுங்கள். Listen. எபிரேயர் 12:5-6. The book of Hebrews chapter 12 verse 5 to 6. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமா எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. And you have forgotten that the word of encouragement that addresses you as sons. My son, do not make light of the Lord's discipline and do not lose heart when he rebukes you. கர்த்தர்
எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற இந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கும் சொல்லியிருக்கிற புத்திமதிகளை மறந்தீர்கள். Because the Lord disciplines those he loves and he punishes everyone he accepts as a son. 7வது வார்த்தை, The verse 7. நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? Endure hardship as discipline. God is treating you as sons. For what son is not disciplined by his father? 8வது வார்த்தை, The verse 8. எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கும் கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்கள். If you are not disciplined, then you are illegitimate children and not true sons. கவனியுங்கள், Listen, சிட்சிப்பில் பலன் இல்லை. there is discipline through God. 3வது குறிப்பிலே நாங்கள் பார்த்தோம் சிட்சிப்பில் பலன் இல்லை. But we have seen through the third point, there was no use in God's disciplining them. தேவன் தாம் நேசிக்கிற புத்திரரை சிட்சிக்கின்றார். God disciplines his sons. ஆனால் அற்பமா எண்ணினார்கள், But they rebuked him. சோர்ந்து போனார்கள், They were sad. They became ஆனால் sad. மனம் திரும்பவில்லை. They did not repent. நம்முடைய வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்கிறதா? Listen, let us examine our lives. நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்போம். Let us examine ourselves and repent. நமக்கும் வழக்கா? Is there a God's case against us too? சீர்தூக்கி பார்த்து மனம் திரும்புவோம். Let us examine ourselves and repent. இயேசுவின் In நாமத்தினால் the name of our Lord Jesus Christ. ஆராய்ந்து அறிந்து உணர்ந்து மனம் திரும்புவார்களாக. Let us examine ourselves and repent. இயேசுவின் In நாமத்தினால். the name of our Lord Jesus Christ. ஆமென், ஆமென், ஆமென். Amen, amen, amen. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you abundantly.